ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. கார்த்திகை 2வது பிறந்து கையில தூக்குன மாதிரி இருக்கு. எனக்கு அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. இப்போ உள்ள தெரிஞ்சதுல வெளிநாடு முழுக்கும் எங்க பாப்பாவோட பேர் வந்து இவ்வளவு பிரபலமா இருக்குன்னா அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க சார். அவங்க சாப்பாடு, அவங்க காலையில எழுந்து போறதுல இருந்து நைட்டு வர வரைக்கும் ரொம்பவே சிரமப்பட்டிருக்காங்க. பொதுவாக கண்ணகி நகர் பகுதி என்றாலே ஒரு குற்ற சம்பவங்கள் நடக்கக்கூடிய பகுதி என்று பொதுவாக மக்களுக்கு ஒரு கருத்து இருக்கிறது. இந்த கருத்தை எல்லாம் உடை தெரியும் வகையில் கண்ணகி நகர் பகுதியை சார்ந்த கார்த்திகா அண்டர் 18 கபடி போட்டியில் கலந்து பஹ்ரைன் நாட்டில் நடைபெற்ற அந்த ஆசிய அளவிலான கபடி போட்டியில் கலந்து கொண்டு இந்திய அணிக்காக துணை கேப்டனாக விளையாடி இருக்கிறார். இவர் விளையாடிய அந்த களத்தில் தான் இவர் அதிகமாக பெற்ற புள்ளியில் தான் இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கிறது என்ற தகவலும் நமக்கு தெரிய வருகிறது. அவர் வளர்ந்த விதம், அவர் வாழ்ந்த பகுதி, அவருடைய வீடு தற்போது நாம் பார்க்கலாம். வறுமையும் வழிகளை சுமந்து ஆட்டோ ஓட்டி தன் மகளை உச்சத்தில் நிறுத்திய தாய். தேசிய அளவில் தங்கம் வென்று கண்ணகி நகரின் பார்வையை புரட்டி போட்ட வீரமங்கை கண்ணகி நகர் கார்த்திகா. சென்னை கண்ணகி நகர் பகுதியை சார்ந்தவர் ரமேஷ். சென்ட்ரிங் வேலை செய்து வருகிறார். இவர் மனைவி சரண்யா ஆட்டோ ஓட்டுநராக இருக்கிறார். இவர்களுக்கு கார்த்திகா, காவியா என்ற 2 மகள்கள் உள்ளனர். ரமேஷ் சரண்யாவின் மூத்த மகளான கார்த்திகா 6ஆம் வகுப்பு படிக்கும் போது இருந்தே கபடி விளையாட்டில் ஆர்வம் கொண்டுள்ளார். பள்ளிகள் அளவிலான கபடி போட்டியில் கண்ணகி நகர் மேல்நிலை பள்ளிக்காக பல முறை விளையாடி வெற்றியும் பெற்றிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து தனியார் விளையாட்டு கிளப்பில் இணைந்து கபடி பயின்று வந்துள்ளார். இதனையடுத்து 9 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய U18 அணிக்காக விளையாட கார்த்திகாவை தேர்வு செய்தது தேசிய கபடி குழுமம். ஆசிய அளவிலான 3வது U18 கபடி போட்டியில் ஆசிய அளவில் பல்வேறு நாடுகள் பங்கு பெற்றனர். இந்த போட்டி பஹ்ரைனில் நடைபெற்றது. இதில் ஆரம்ப முதலில் சிறப்பாக விளையாடிய இந்திய அணி இறுதிப் போட்டியில் ஈரானை எதிர்கொண்டது. இந்த போட்டிக்கு தமிழ்நாடு சார்பாக கண்ணகி நகர் பகுதியிலிருந்து விளையாடிய கார்த்திகா துணை கேப்டனாக பொறுப்பேற்று விளையாடினார். இதில் 30 புள்ளிக்கும் மேலாக இந்திய அணி முன்னிலை பெற்று வெற்றி பெற்றது. தந்தை சென்ட்ரிங் வேலை செய்தும் தாய் ஆட்டோ ஓட்டியும் ஒரு தங்கையோடு ஏழ்மையான குடும்பத்தில் வசித்து வந்த கார்த்திகா இன்று உலக அளவில் புகழ் பெற்றிருப்பது கண்ணகி நகர் பகுதி முகத்தை மாற்றி கார்த்திகாவின் முகமாக ஜொலிக்கிறது. சரண்யா, எங்க பாப்பா கார்த்திகா அவங்க பேரு. இந்த மாதிரி விளையாட்டுக்கு வெளியே போயிருக்காங்க. அவங்க இந்த மாதிரி ஜெயிச்சுட்டு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. விளையாட்டுல ரொம்ப ஆர்வம்னு சொல்லிட்டு அவங்க போயிருந்தாங்க. அதுக்கான பலன் தான் இன்னைக்கு கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. இப்போ உள்ள தெரிஞ்சதுல வெளிநாடு முழுக்கும் எங்க பாப்பாவோட பேர் வந்து இவ்வளவு பிரபலமா இருக்குன்னா அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. அவங்க குழந்தையில இருந்து கபடி மேல ரொம்ப ஆர்வம் இருந்தது. அதனால அவங்களை சேர்த்து விட்டுருந்தோம். அது மூலியமா இப்ப அவங்க வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே எங்க வீட்டு மூலியமா எங்க சார்பிலாவும் நாங்களும் எல்லாமே செய்து கொடுத்துருந்தோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்க அப்படி வந்திருக்கு. அவங்களுக்கு வந்து அவங்க எந்தெந்த விளையாட்டு துறையை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அதை பொறுத்து இருக்கு. அந்த மாதிரி துறையில அவங்க தேர்ந்தெடுக்கும் பொழுது கவர்மெண்ட் வந்து அரசாங்கம் மூலயமா அவங்களுக்கு எல்லா வித சப்போர்ட்டும் கொடுக்கணும்ட்டுன்னு எனக்கு ரொம்ப விருப்பம். இப்போ எப்படி கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி வந்து ஒத்துழைப்பு அரசாங்கத்து மூலயமா எல்லா குழந்தைங்களுக்குமே கொடுக்கணும். அது எங்களோட கோரிக்கை. அது எனக்கு ரொம்ப தெளிவா சார்புல இருந்து வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா சொந்தக்காரங்க எல்லாரும் இப்போ ரொம்ப பெருமையா பேசுறாங்க. அது சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. நாங்க வந்து ஆட்டோ டிரைவரா தான் இருக்கேன். எங்க பாப்பாக்கு எந்தனா ஒரு சப்போர்ட்னாலும் இது மூலியமா வருமானம் வச்சு நாங்க பார்த்து பாப்பாங்களுக்கு எது தேவையோ அது எல்லாமே செய்து கொடுத்து கவனிச்சுக்கிறோம். நாங்க நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க சார். அவங்க சாப்பாடு, அவங்க காலையில எழுந்து போறதுல இருந்து நைட்டு வர வரைக்கும்
ரொம்பவே சிரமப்பட்டிருக்காங்க. அதுக்கு நாங்களும் கொஞ்சம் ரொம்ப ஒத்துழைச்சிருக்கோம். அவங்க கோச் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துருக்காங்க. அவங்களாம் வந்து இந்த அளவுக்கு கவனிக்கலைன்னா அவங்களோட ஆர்வம் எல்லாமே குறைஞ்சி போயிருக்கும். அந்த மாதிரி அவங்களாம் ரொம்ப துணையா இருந்திருக்காங்க கார்த்திகாவுக்கு. அந்த விஷயம்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ வீட்ல இருந்து நாங்க எந்த அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பண்றோமோ அந்த அளவுக்கு அவங்களும் வெளியே இருந்தோம் அவங்களுக்கு ஒத்துழைப்பு, அந்த மனம், அந்த தைரியம் எல்லாமே அவங்களுக்கு கொடுக்கறதுனால அவங்க இன்னமும் கொஞ்சம் உற்சாகமா இருந்து வெளியே போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வர வரைக்கும் அதே எனர்ஜியோடவே இருப்பாங்க. அந்த ஆர்வம் தான் வந்து அவங்களுக்கு இந்தியா விளையாடணுன்ற இன்னும் ரொம்ப அதிகமாயிட்டு இந்த அளவுக்கு அவங்க போயிருக்காங்க. அவங்க கோச்சுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் சார். நான் வந்து என் பொண்ணுக்கு எல்லா விதத்துலயும் சுதந்திரம் கொடுத்துருக்கேன். இதை பண்ணணும் பண்ணக்கூடாதுன்ட்டுன்னு கிடையாது. நம்ம யார் எது சொன்னாலும் சரி, எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது, அழக்கூடாது. நம்மளோட பலவீனமே அதுதான். அந்த பலவீனத்தை தாண்டி நம்ம உடைச்சிட்டோம்னாலே நம்மளுக்கு எல்லா வித சப்போர்ட்டுமே நம்ம கிட்ட இருந்து கிடைச்சிரும். அந்த மாதிரி அந்த 2 விஷயம் மட்டும் நல்லா சொல்லி கொடுத்துருக்கேன். நான் எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது, பயப்படக்கூடாது, அழக்கூடாது. முக்கியமா அதை சொல்லியே வளர்த்து அவங்க ரொம்ப மனதைரியமா வளர்ந்துருக்காங்க. அவங்களும் அதே மாதிரி மற்ற பெண் பிள்ளைங்களோட தாய்மார்களும் நல்லா அவங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி, நம்ம குழந்தைய பத்தி நம்மளுக்கு தெரியும், அவங்க கிட்ட என்ன திறமை இருக்கு இல்லைன்றது ஒரு பெத்தவங்களுக்கு தான் தெரியும். அதை அவங்க அதுக்கான பலன் மட்டும் கொடுத்து சப்போர்ட் பண்ணி, என் குழந்தை எனக்கு தெரியும் நல்லா இருப்பாங்க, எனக்கு தெரியும் இவங்க தெளிவா முடிவெடுப்பாங்கன்ற நம்பிக்கை வச்சுட்டாலே அவங்க குழந்தைய யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அவங்க தைரியமா வளருவாங்க. அதை நம்பி அனுப்பணும். அப்படி அனுப்பிட்டாலுமே நல்லா சப்போர்ட்டா இருக்கும். பொன் பிள்ளைய வளர்க்குறோன்ற ஒரு பயமே இல்லாத நல்ல தைரியமா இருக்கலாம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. கார்த்திகா 2வது பிறந்து கையில தூக்குன மாதிரி இருக்கு. எனக்கு அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. அவங்க கோச்சுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லிக்கணும் நான். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி இடைவெளி விஜய் இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். மீ டூ லவ் யூ. थैंक यू அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது தியேட்டர் தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.